8வது சம்பள கமிஷன் குறித்த கேள்விகளுக்கு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் முக்கிய அப்டேட் ஒன்றை கூறியுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கு 2025ஆம் ஆண்டு தொடங்கியதுடன் 8வது சம்பள கமிஷன் தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டது. இந்த கமிஷன் அரசு ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை பணவீக்கத்துக்கு ஏற்ப மாற்றி அமைக்க உள்ளது. எனவே சம்பள கமிஷன் தொடர்பான எந்த ஒரு தகவலையும் அரசு ஆர்வமாக கவனித்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கையில் நாடாளுமன்றத்தில் பாஜக எம்பி கங்கனா ராணௌத் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஜந்தா அகமது ஆகியோர் மத்திய அரசு ஊழியர்களுக்கான மத்திய அரசு 8வது சம்பள கமிஷன் அறிக்கையை சமர்ப்பணம் செய்வதற்கு ஏதேனும் காலக்கெடுவை நிர்ணயித்துள்ளதா என்ற கேள்வியையும் அவர்கள் எழுப்பியுள்ளனர். அதற்கு பதிலளித்திருக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு மற்றும் பரிந்துரை விதிமுறைகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் ஆகியவை குறித்து சரியான நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றார். மேலும் 8வது சம்பள கமிஷன் இடம்பெற்றிருக்கும் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வுதாரர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள நிர்மலா சீதாராமன் தோராயமாக 1/3/2025 நிலவரப்படி மத்திய ஊழியர்களின் எண்ணிக்கை 36.57 லட்சம் என்றும் 31/12/2024 நிலவரப்படி ஓய்வுதாரர்களின் எண்ணிக்கை 33.91 லட்சம் என்றும் தெரிவித்துள்ளார். 8வது சம்பள கமிஷனால் ஏற்படும் நிதி தாக்கங்கள் குறித்து அரசு ஏதேனும் ஆய்வுகளை மேற்கொண்டதா அல்லது ஊழியர்கள் சங்கங்களோடு ஆலோசனை நடத்தியதா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள நிர்மலா சீதாராமன் பாதுகாப்புத்துறை அமைச்சகம், உள்துறை அமைச்சகம், பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை உள்ளிட்ட பல்வேறு தரப்பிடம் குறிப்பு விதிமுறைகள் குறித்து பரிந்துரைகள் கோரப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் சம்பளம் மற்றும் கொடுப்பு பணம் திருத்தம் குறித்து நம்பிக்கையை எழுப்புகின்றது. இந்த பரிந்துரைகளை செயல்படுத்துவது முக்கியமானது. மேலும் மிக முக்கியமான மாற்றம் அகவிலையின்படியில் இருக்கும். மத்திய ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 0 மீட்டமைக்கப்படும். இதன் பொருள் புதிய சம்பள கமிஷன் நடைமுறைக்கு வந்தவுடன் அகவிலைப்படி கணக்கீடு 0 புதிதாக தொடங்கும். எதிர்காலத்தில் ஜனவரி 2026க்குள் அகவிலைப்படி 61% எட்டக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. விதிகளின்படி புதிய ஊதிய குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைக்கு வரும்போது ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 0 நிர்ணயிக்கப்பட்டு அவர்களின் அடிப்படை சம்பளத்துடன் இணைக்கப்படும். இந்த ஊதிய குழுவிலும் இதுவே நடக்கும். இருப்பினும் அகவிலை படியில் 50% மட்டுமே அடிப்படை சம்பளத்தில் இணைக்கப்படலாம். மீதமுள்ள 11% இணைப்பிலிருந்து வெளியேற்றலாம் என்று பேச்சு உள்ளது. ஆனால் இன்னும் எதுவும் இறுதி செய்யப்படவில்லை. மேலும் அரசாங்கம் எந்த உறுதியான கருத்தையும் வழங்கவில்லை. இறுதியில் அது புதிய ஆணையத்தின் பரிந்துரைகளை அடிப்படையாக கொண்டது.